ஐஸ் மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னாச்சுன்னா 2025 ஜூலை 25 என்னோடய சேனல் மொக்கையை ஆரம்பித்தேன். இன்றைக்கி அந்த சேனலுக்கு ஒரு 600 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. என்னென்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஷார்ட்ஸ் போட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 40 ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வெறும் 6 தான் இன்க்ரீஸ் ஆச்சு. அது நான் இங்கே காட்டுறேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அடுத்து என்ன பண்ணணுன்னு தெரில. ஏஐ வச்சு வீடியோ போடலான்னு பார்த்தா அது வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குது. சப்ஸ்கிரிப்ஷன் போடுறதுக்கு நம்ம கையில் காசு இல்லை, அவங்ககிட்ட வேலையும் இல்லை. யூடியூபர் நம்பணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். ஏதாவது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது மொக்கையை சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது சொல்லுங்கள். என்ன மாதிரி வீடியோ போடலாம், சேனல் பேரை மாற்றலாமா? அதான் நான் சொல்கிறேன், எனக்கு இருக்கிற 611 சப்ஸ்கிரைபர்ஸில் யாராவது ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த வீடியோ நீங்கள் ரீச் ஆச்சு, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு. மொக்கையை ரொம்ப ஆசைப்பட்டு க்ரியேட் பண்ணேன். ஃபேஸ்லெஸ் சேனல், ஃபேஸ்லெஸ் யூடியூபர் ஆகலாம் அப்படின்ட்டு. ஆனால் அது என்னை இந்தளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கும்னு தெரில. கன்சிஸ்டன்சியாக என்னால் வீடியோ போட முடியல. ஏன்னா கன்சிஸ்டன்சி வீடியோ எடிட் பண்ணி போட்டாலும் அது ரீச் அவ்வளோவா போகல. என்னோடய சேனல் ஓவரால் வியூஸே வெறும் 1 lakh தான் இருக்கும். ஷார்ட்ஸ் மட்டும் போட்டாலே நமக்கு 10 million வியூஸ் வேணும். 10 million எங்கே இருக்குது, 1 lakh எங்கே இருக்குது. ஆனால் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடலாம். 2026 ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியல கைஸ். மொக்கையை சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட 611 சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மொத்தமும் நான் போடுறேன். என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். நான் வெறும் அந்த 600 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பேசுகிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது ஒரு ஆள் நீங்கள் பார்த்தாலும் சொல்லுங்கள், என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு. யூடியூபர் ஆகணும்னு ஆசை. என்ன பண்ணுறது, என்ன பேசுகிறதே தெரியாமல் நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன். வாட்ச் ஹவர் சுத்தமாக இல்லை கைஸ். என்ன பண்ணுறதுனே தெரில. என்ன மாதிரி வீடியோ போடலாம், லாங் சைஸ் வீடியோ போடலான்னு பார்த்தா நமக்கு கண்டென்ட் எதுவும் இல்லை. என்ன மாதிரி வீடியோ போடுறதுனே தெரில கைஸ். ஆனால் ஏஐ வீடியோ தான் போடுவோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம ஏஐ வீடியோ போட்டாலுமே அந்த ஆப்புக்கு வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப ஜூலை மாதம் இந்த 25 வந்துட்டு வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இந்த 2025 வருஷம் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது, யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஜான்வரிலேயே இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டியது. ஜான்வரி விட்டுட்டேன். ஃபெப்ரில் வந்துட்டு ஜிம்மில் ஜாயின் பண்ணேன். 1 month போனேன், அதையும் விட்டுட்டேன். அப்படியே ஒர்க்குக்கு போயிட்டுருந்தேன். அப்படியே அது விட்டு ஆகஸ்ட் வந்ததும் முடிவு பண்ணேன் இந்த சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு. அதுதான் பண்ணிட்டு மொக்கையின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு ரெகுலராக ஒரு 40 வீடியோஸ் போட்டிருப்பேங்க. லாங் வீடியோ 1 வீடியோ கூட போட்டதில்லை. இந்த ஒரு வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்பவும் ஆசைப்பட்ட எடுத்தேங்க. சத்தியமாக முடியல என்னால். ஏன்னா ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும். ஏன்னா யூடியூப் YT ஸ்டுடியோ ஆப்பில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் காட்டுறது வந்துட்டு ஷார்ட்ஸோட வேல்யூட் வாட்ச் ஹவர்ஸு. இப்போ என்னென்னா அந்த ஷார்ட்ஸ் வேல்யூட் வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு இது வந்து இன்க்ரீஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஷார்ட்ஸு YT ஸ்டுடியோ ஆப்பில் ஃப்ரண்ட்டில் காட்டுற அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு ஓவரால் கிடையாதான். ஸோ அது எவ்வளோ இருக்குது நீங்களே பாருங்கள். நான் இங்கே ஷோ பண்ணுறேன். ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது கைஸ். என்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கள். சேனலில் நம்ம மாற்றலாமா, இல்லை இதே மாதிரி கண்டென்ட் ஏதாச்சும் போடலாமா? என்னோடய சேனல் யாராவது புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து பாருங்கள். என்னோடய சேனல் ஒரு சின்னதாக எடிட் பண்ணி போட்டிருப்பேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என் கையில் இப்போது என்னென்னா கையில் வேலையும் இல்லை. என்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் மட்டும்தான் இருக்குது, மொக்க ஏஐ. என்ன பண்ணுறேன்னே தெரியல கைஸ். திருப்பி நான் வந்துட்டு
வேலை தேடணும், வேலை பிடிக்கணும். அப்புறம் நல்ல ஒரு வேலையை வாங்கிட்டு இந்த சேனலில் வந்துட்டு ரொம்பவும் ஆசைப்பட்டு க்ரியேட் பண்ணேன். என்ன பண்ணுறேன்னு தெரியல கைஸ். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த சேனல் வந்துட்டு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். 4000 வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். நான் 2026 கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுவேன். இதுக்கப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வெறும் என்ன சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண வெறும் 600 ஷார்ட்ஸை பார்த்துமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒரு 611 சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு சாதாரணமாக ஒரு சப்ஸ்கிரைபர்ன்றது ரொம்பவும் கஷ்டம். அவங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்தணும், அவங்கள எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கண்டிப்பாக வீடியோஸ் வரும், கண்டிப்பாக நான் போடுவேன். என்ன பேசணும்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் கேமரா எடுத்து இப்படி பேசிகிட்டு இருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மொக்கையை சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்களோ, என்ன வீடியோ போடலாம், என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுவேன். மொக்கையே அப்படின்ற சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. சரி, புதுசாக பார்க்குறவங்க நீங்களும் வந்துட்டு என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் யூடியூபர் ஆகணுன்றது என்னோடய ஆசை. ஸோ தெரியல கைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. பாய்.